ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்க்டாப்ல எப்படி நம்ம திஸ் பிசி ரீசைக்கிள் பின் ஐகான்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்டு, பவர் பாயிண்ட், குரோம், ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனுடைய ஷார்ட்கட்ஸை எப்படி நம்ம டெஸ்க்டாப்ல செட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோல்டர் ஐகான் மட்டும் தான் இருக்கு. இதில் மீதி எல்லா ஐகான்ஸையும் எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டெஸ்க்டாப்ல திஸ் பிசி ரீசைக்கிள் பின் இந்த மாதிரி ஐகான்ஸை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்ல மவுஸ் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்ன்னு இருக்கும். இந்த இருக்கா, இந்த பர்சனலைஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த பர்சனலைஸை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆன இந்த விண்டோவில் லெஃப்ட் சைடு இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கா, இந்த தீம்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த தீம்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த இருக்கா, இந்த டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஸ்மால் விண்டோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான்ஸ்னு போட்டு நிறைய ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருங்கிறது வந்து திஸ் பிசி ஐகான். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு எந்தெந்த ஐகான் வேணுமோ அந்த ஐகான்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு இருக்கா, இந்த ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஓகே கிளிக் பண்ணோன்னா இப்போ டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஐகான்ஸ் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ வேர்டு, பவர் பாயிண்ட், ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனுடைய ஷார்ட்கட்ஸை எப்படி நம்ம டெஸ்க்டாப்ல கொண்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எம்எஸ் வேர்டுடைய ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா செர்ச்சை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த வேர்டில் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா. இந்த ஓப்பன் ஃபைல் லொகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லாவுடைய அப்ளிகேஷன்ஸும் இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இருக்கா, எக்ஸல், ஃபயர்பாக்ஸ், கூகுள் குரோம், அது மாதிரி வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸும் நமக்கு இதில் ஷோ ஆகும். இப்போ இதில் எந்த அப்ளிகேஷனுடைய ஷார்ட்கட் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கா, இந்த கிரியேட் ஷார்ட்கட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுல்ல, அது வந்து என்னன்னா கிரியேட் ஷார்ட்கட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஷார்ட்கட் ஐக்கான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் அந்த ஷார்ட்கட் ஐக்கான் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். இதே மாதிரி கூகுள் குரோமுடைய ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த கூகுள் குரோமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா திருப்பி எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கூகுள் குரோமுடைய ஷார்ட்கட்டு நமக்கு டெஸ்க்டாப்பில் வந்துடும். இதே மெத்தடில் நீங்கள் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.